குட் மார்னிங். ஹாவ் எ நைஸ் டே. என்னை சத்தம் போட்டே எழுப்பிட்டாங்கய்யா. நான் எழுந்துட்டேன்றதுக்காக எங்கள் டாடி எனக்கு பாய் சொல்ல வந்துட்டாருப்பா. ஐயோ, எங்கள் டாடிக்கு ஒன்று புரியலை. கூட்டிகிட்டு போயிடலாம். எங்கள் மம்மிக்கிட்ட என்னை மாட்டி விட்டுட்டு போயிடுறாரு. நான் சரியாக மாட்டிக்கிறேன் எங்கள் மம்மிக்கிட்ட. வீடியோ அது இதுன்ட்டு எங்கள் மம்மி என்னை டார்ச்சர் பண்ணி எடுத்துடுறாங்கப்பா. அந்த பக்கம் என்ன காமிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? அதில் இருக்கிறதெல்லாம் என்னோடய ஐட்டம் தான். அதில் வெறும் என்னுடைய ஷூஸும் என்னுடைய பேண்டு கேப்ஸ் இவ்வளோ தான் இருக்குமே. எங்கள் மம்மி அத்தை மேட்சிங்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்காங்க. எனக்கு 10வது ஷூவெல்லாம் ஒரு மூட்டை கட்டி மேலே போட்டும் ஆச்சு. வாங்க பார்க்கலாம். எங்கள் மம்மி பார்த்து வாங்குவாங்க. எல்லாமே மேட்சிங் தான். எனக்கு மட்டும் மேட்சிங்குன்னு இல்லை, எங்கள் அண்ணாக்கு, எங்கள் அக்காவுக்கு, எங்கள் டாடிக்கு கூட மேட்சிங்காக தான் வாங்குவாங்க. ஃபஸ்ட்டு ட்ரால ஹேர் பன்ஸ் இருக்கும். நிறைய ஹேர் பன்ஸ் வச்சுருப்பாங்க பாருங்கள். ஒரு கலர்லேயே 3 ஹேர் பன்ஸ் வச்சுருப்பாங்க. வேறு டிசைனில் வச்சுருப்பாங்க. எங்கள் டாடி கேட்டாக்கா, இப்போ தானே வாங்கினேன், இந்த கலர் இருக்கு இல்லையா ஆல்ரெடின்னு கேட்டாக்கா, எங்கள் மம்மி ஒரு டைலாக் அடிப்பாங்க. குழந்தைக்கு போர் அடிக்கும், டிஃப்ரெண்ட் கலரில் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. எனக்கு ஏன் போர் அடிக்க போகுது? வாங்க செகண்ட் ட்ராவை பார்க்கலாம். செகண்ட் ட்ரா ஃபுல்லாக சாக்ஸ் தான் இருக்கும். என்ன ஒரு சாக்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஒரு சாக்ஸுக்குள்ளே இன்னொரு சாக்ஸ் போட்டிருப்பாங்க. ஏன்னா தொலைஞ்சிடுமா. எங்கள் மம்மிக்கு இந்த மாதிரி மூளைலாம் நிறையவே இருக்குப்பா. பாருங்கள் எவ்வளோ சாக்ஸ், எல்லாம் மேட்சிங் சாக்ஸ் தான் இது கூட. அங்கே 3வது ட்ராவுக்கு போகலாம். 3வது ட்ராவில் ஷூஸ் பாருங்கள். 4 செட்டு ஷூ இருக்குது. இதில் எங்கள் மம்மிக்கு ரொம்ப பிடிச்ச ஷூ, ஃபஸ்ட்டு ஷூ எதுனா இந்த நேவி ப்ளூ. இது சாஃப்டாக இருக்குமா. ஸோ எங்கள் மம்மிக்கு இந்த ஷூ ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு சொல்லுவாங்க. வாங்க 4வது ட்ராவுக்குள்ளே போகலாம். 4வது ட்ரா ஃபுல்லாக ஷூஸ் தான் இருக்கும். எதுவுமே கேட்டுடாதீங்க. எங்கள் மம்மி கேட்டால் ஒரே டைலாக் தான் அடிக்குவாங்க, மேட்சிங். அவ்வளோதான். வாங்க 5வது ட்ராக்குள்ளே போகலாம். அதுலேயும் ஷூ தான்ப்பா. எவ்வளோ ஷூ பாருங்க. ஐயோ, டிஃப்ரெண்ட் டிசைனாக வச்சுருக்காங்களே எங்கள் மம்மி. எனக்கு ஷூக்கு மட்டும் பஞ்சமே இல்லை மாதிரி இருக்குது. இந்த ஷூ ஏன் காமிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? நான் எங்கள் மம்மி வயிற்றில் இருக்கும்போது இந்த ஷூ வாங்கிட்டாங்களா எங்கள் மம்மி. இதோட ப்ரைஸு 599. மை காட், 600 ருபீஸ் கொடுத்து யாராவது ஷூ வாங்குவாங்களா? எங்கள் மம்மிக்கு மூளையே இல்லைப்பா. வாங்க 6வது ட்ராக்குள்ளே போகலாம். ஐயோடா, இதுலேயும் ஷூ தான்ப்பா. இவங்க என்னத்தை தான் பண்ண? எவ்வளோ ஷூ இருக்குது பாருங்களேன். இதோ இந்த ஷூ எவ்வளோ பெருசாக இருக்குது. நான் 4 இயர் அனுப்புறக்கு போடுற ஷூ எங்கள் அண்ணன்கிட்ட வாங்கி வச்சாலாம். எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அம்மா விட மூளை அதிகம்ப்பா. பாருங்கள், 4 இயர்ஸ்க்கு அப்புறமா போடுற ஷூவை இப்போயே வாங்கி வச்சுருக்கான். ஆனாலும் எங்கள் அண்ணன் கேட்டாலும் எங்கள் அம்மா வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா. எங்கள் அம்மா கூட இல்லை, எங்கள் டேடியை சொல்லணும். எங்கள் மம்மி பேச்சு அப்படியே கேட்குறாரு. பாருங்கள், இந்த ஷூ நான் எப்போ போடுறது? இப்போ போடுற மாதிரியா இருக்குது. இவங்களெல்லாம் என்னத்தை தான் பண்ணேன், எனக்கு ஒன்றும் புரியலப்பா. வாங்க 7வது ட்ராக்குள்ளே போகலாம். இதில் ஒரு தொப்பிப்பா பாருங்களேன். இதுவும் மேட்சிங் தொப்பிங்க தான். ஒரு கலர் மாதிரி இன்னொரு கலர் இல்லைப்பா. ஓகே, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏனெல்லாம் எனக்கு தெரியாது. செம. எங்கள் மம்மி தான்யா. என்னம்மா கலரில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? 8வது ட்ராக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஓ, இது குளிரும் போது மட்டும் போடுறதுக்காக மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குப்பா. இதுவும் எங்கள் மம்மி ட்ரெஸ் மேட்சிங்லேயே வாங்கி வச்சுருக்காங்க. எல்லாமே ஷூலேருந்து கேப்ஸ்லேருந்து பேண்ட்லேருந்து எல்லாம் ட்ரெஸ் மேட்சிங் தான். இதுவும் ட்ரெஸ் மேட்சிங்கா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மம்மி பண்ணுற வேலையை இதுக்குன்னு ட்ராங்கில் வாங்கி போட்டு அதில் எல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வாங்கி வச்சுருக்காங்கப்பா. வழக்கம் போல் குளிச்சு முடிச்சு வந்தாச்சு. பட் இன்னைக்கு எங்கள் மம்மி குளிக்க வைக்கல, எங்கள் டாடி தான் குளிக்க வச்சார். அதனால எங்கள் டாடிக்கு ஒரு சின்ன டவுட்டு. என்கிட்ட வந்துட்டு, பேபி நான் குளிக்க வச்சேன்ட்டு நீ என் மேலே கோச்சிக்கிட்டியான்னு கேட்டார். நான் உடனே சிரிச்சிட்டேன்னா அதுக்கு எங்கள் டாடி குஷி ஆயிடுச்சு. ஓகே நீ என் மேலே கோச்சிக்கல, நீ என்னுடைய செல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டாரு. நானும் சிரிச்சிட்டு சும்மா ஆயிட்டேன். எங்கள் மம்மி நான் சமையல் செய்யணும், நீ அண்ணா கூட விளையாடுன்னு சொல்லிட்டு என்னை இந்த வாக்கர் உள்ள போட்டுட்டு போயிட்டாங்க. நானும் சரி நம்ம அண்ணன் பையன் கூட விளையாடலாமேன்னுட்டு நானும் ஆசையாக உக்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். இந்த அண்ணன் பையனை பாருங்க என்ன பண்ணுறாங்கன்னு. என் பொம்மை எடுத்து அவர் தான் விளையாடுறாங்க. ஐயோ, எங்கள் அண்ணன் நம்பியெல்லாம் எங்கள் மம்மி விட்டுட்டு போகிறாங்கப்பா. அந்த பொம்மை நான் என்ன பேசினாலும் கூட பேசுது. இந்த வயசில்
என் கூட கூட பேசுற அளவுக்கு ஒரு பொம்மையா? எனக்கு செமையா கோவம் வந்துச்சு. அதை தூக்கி விசிறி போடலான்னு போனா எங்க அண்ணன் பையன் விடவே மாட்டேன்றாங்க. அது நான் என்ன பேசினாலும் கூட கூட பேசிட்டே இருக்கு. எனக்கு வர கோவத்துக்கு அத்தை பிச்சு போடுறான்ற அளவுக்கு கோவம் வந்துச்சு. நம்ம எவ்வளோ பெரிய ஆளு, நம்ம லெவல் என்ன அவ்வளோ கூட தெரியாத அந்த பொம்மைக்கு. நான் என்ன பேசினாலும் கூட கூட பேசுதா? ஒரு நாள் இதை எடுத்து நான் தண்ணியில போட்டு சாவடிக்க போறேன், பார்த்துட்டே இருங்க. இன்னும் பாம்பு மாதிரி நெலிஞ்சு நெலிஞ்சு வேற கூட கூட பேசுது. இதெல்லாம் ஒரு பொம்மைன்னு கடைக்கார வித்தா எங்க அம்மா வாங்கின்னு வந்தாங்க. போதுண்டப்பா சாமி. இன்னைக்கு எங்க டாடி தான் ஊட்டி விட போறாங்க. இன்னைக்கு எங்க டாடி தான் குளிக்கவும் வச்சாங்க, ஊட்டியும் விடுறாங்க. அப்படியே தூங்க வச்சுட்டா இன்னும் நல்லா இருக்கும்ப்பா. நம்ம கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தாதான் நம்ம நைட் டியூட்டிக்கு நல்லா இருக்கும். அதனால தான் சொன்னேன். எங்க டாடி ஊட்டி விடுறது நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஊட்டி விடுறாருன்னு நினைக்கிறேன். செமையா இருக்கு. எங்க மம்மி செஞ்ச கஞ்சியா இருந்தாலும் எங்க டாடி ஊட்டும் போது தான் நல்லா இருக்கு. ஆனா என்ன, எங்க டாடி ஊட்டும் போதெல்லாம் ஒரு வாய்க்கும் அந்த கச்சிப் எடுத்து துவைச்சிட்டே இருக்காரு. ஓகே, எங்க டாடிக்கு நீட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னிலிருந்து நான் ஒரு கண்டிஷன் போட போறேன். இனிமேல நைட்ல எங்க டாடி தான் எனக்கு ஊட்டி விடணுன்ட்டு நான் எங்க மம்மிக்கு சொல்ல போறேன். ஏன் தெரியுமா, எங்க டாடி ஊட்டி விட்டுட்டு இருந்தாக்கா எனக்கு வாழைப்பழம் சாப்பிட்ற மாதிரியே ஃபீலிங்குப்பா. என்ன ஃபாஸ்ட்டாக உள்ள போது தெரியுமா? அதனால தான் இனிமேல் எங்கள் டாடி தான் எனக்கு ஊட்டி விடணும். ஆனால் அந்த கர்ச்சீஃப் மட்டும் வைக்கக்கூடாதுப்பா. எங்கள் டாடி சாப்பாடு ஊட்டி விட்ட உடனே எனக்கு சரியான தூக்கம்ப்பா. ஆனாலும் வயிறார சாப்பிட்ட பிறகு படுத்து தூங்குற சுகம் இருக்கே, சுகமோ சுகமாப்பா. நானும் தூங்கி எழுந்து வழக்கம் போல் எனக்கு கோகோமேன் வச்சுட்டாங்க. நான் அதை பார்த்துட்டு இருக்கேன். இது என்ன ஃபோட்டோன்னு பார்க்குறீங்களா? இது எங்கள் அக்கா குழந்தையா இருக்கும் போது ஃபோட்டோ, அப்புறம் பெருசான பிறகு ஃபோட்டோ. அப்புறமா எங்கள் அண்ணா அதை எடுத்து காமிச்சாங்க. சேம் எங்கள் அண்ணா குழந்தையா இருக்கும் போது ஃபோட்டோ, அப்புறம் எங்கள் அண்ணா பெருசாட்ட பிறகு ஃபோட்டோ. 10 இயர்ஸ் இவங்க 2 பேருக்கும் இருக்கும் போது எடுத்த ஃபோட்டோவான். அப்புறமா நாங்கள் 3 பேர் இருக்கிற ஃபோட்டோ, ஒரே ஏஜ் ஃபோட்டோஸ் எல்லாம். 6 மந்த்ஸில் எங்கள் அண்ணா எடுக்கும்போது, அப்புறம் நான், அப்புறமேட்டிக்கா எங்கள் அக்கா. நாங்கள் 3 பேருமே வாயை திறந்துட்டு இருக்கோம்ல. ஆனால் நான் கொஞ்சம் க்ளோஸ் தான்ப்பா. எங்கள் அண்ணாவும் எங்கள் அக்காவும் ஏதோ சாப்பிட்ற மாதிரி ஆன்னு திறந்துட்டுருக்காங்க பாருங்களேன். ஐயோ, என் வாய் தான் நல்லா இருக்குல்ல. எங்கள் மம்மிக்கு ரொம்ப ஆசைப்பா. நான் 12 மணிக்கு தூங்கிடுவேன்ட்டு நினச்சி என்னை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு வச்சுருக்காங்க பெட்டு மேலே. நான் போய் தூங்குவேனா? என் டைமிங் எப்படி இருந்தாலும் 3 மணிக்கு மேலே தான். இவங்க ட்ரை பண்ண போகிறாங்களாம். என்ன ட்ரை பண்ண போகிறாங்களோ எனக்கு மட்டும் ஒன்றும் புரியல. நாளைக்கு சாட்டர்டே ஹாலிடேன்றதுனால எங்கள் டாடி இன்றைக்கி 12 o'clock வரைக்கும் டிவி பார்த்துருக்காங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது, நம்ம மூச்சு நிறுக்கிறது தான் தப்பான். இப்போ பாருங்கள், என்னை தூங்க வைக்கிறன்ற பேர் என்னை எவ்வளோ இம்சை பண்ண போகிறாங்கன்னு. நான் அதுக்கு பொறுப்பாக முடியாதுப்பா. எனக்கு இப்போலாம் தூக்கம் வராது. அப்படின்னா எங்கள் டாடி கூட இன்றைக்கி என் கூட 3 மணி வரைக்கும் வீட்டுக்காக காவலுக்காக போகிறாங்கன்னு புரிஞ்சிச்சு. எங்கள் டாடி எங்கள் மம்மிக்கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன தெரியுமா? இன்றைக்கி நான் தான் எப்படினாலும் பேபி தூங்க வைக்க போகிறேன்ட்டு எங்கள் டாடி சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. எங்கள் மம்மி சொன்னாங்க இது உன்னால் முடியாதுன்னு. ஆனாலும் எங்கள் டாடி கேட்கல, என்னை தூக்கி வச்சுட்டு திரும்பிட்டு இருக்காங்க. நான் தூங்க மாட்டேன்ட்டு எங்கள் மம்மிக்கு தெரியும், ஆனால் எங்கள் டாடிக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுறது பண்ணட்டும், நான் தூங்கின காலத்துக்கு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.